ஹலோ வெஸ் வணக்கம். ஒரு சிறிய கிராமத்துல நதீம் என்ற ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனோட விசுவாசமான ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் பேரு புருனே. அவனுக்கு ஒரு சிறிய மண் குடிசை வீடும் இருந்தது. அவன் தினந்தோறும் அவனுடைய விசுவாசமான நாயை அழைச்சிட்டு காட்டுக்குள்ள போவான். நாள் முழுவதும் மரம் வெட்டி அவன் சந்தை கொண்டு வருவான். இப்ப சந்தை கொண்டு வந்து அதை வித்தா அவனுக்கு ஒருவேளை உணவுக்கு மட்டும்தான் அது பத்தும். அதாவது ஒருவேளை உணவுக்கும் கொஞ்சம் பேரிச்ச மரத்துக்கும் கொஞ்சம் ரொட்டிக்கும் தான் அது உதவுது. அவனுக்கு சாகிஸ்ட் என்ற மனைவி இருக்கா. அவனுடைய மனைவி தினந்தோறும் அவனை வந்து கேவலப்படுத்துவான். அதாவது நீ ஒரு துரதிர்ஷ்டவாளி, உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல, உன்னால நான் ஏழ்மையா இருக்கிறேன் அப்படின்னும் அவன் எப்பொழுதும் கடுமையா திட்டுவா. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவன் தினந்தோறும் அவன் காட்டுக்குள்ள போயிட்டு மரங்களை வெட்டி கொண்டு வருவான். இப்படிதான் ஒரு நாள் மாலையில காட்டுக்கு போயிட்டு மரங்களை வெட்டிட்டு வந்து வீட்டுக்கு போறான். அப்ப பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில நினைஞ்சு வந்துட்டு இருக்கான். அவன் கூட புர்னே என்ற நாயும் வந்துட்டு இருக்கு. இப்பதான் அவனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு. அவன் மனைவி சாகிஸ்டா அவனை பார்த்து, நதீம், இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னா உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப நதீம் அதிர்ச்சி ஆகுறான். சாகிஸ்டா, நினைவோடு தான் இருக்கியா? நான் எங்க போவேன், இப்படி நீ என்ன விரட்டுறீ அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய அம்மா வீட்டுல நீ இருக்கிற, அதனால இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, எங்கேயாவது உன்னோட புர்னே நாயோட போய் தொலை அப்படின்னு அவன் சொல்றான். இவனுக்கு வேற வழியில இவன் அழுதுகிட்டு அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போறான். இப்ப அவன் எங்க போறது தெரியாம கால் போன போக்குல போயிட்டு இருக்கிறான். இப்ப அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கடியில அவன் உட்காந்து அவனோட புர்னே நாயோட அழுகுறான். நதீமோட கண்கள் வானத்தை நோக்கி பாக்குது. கடவுளே, எனக்கு இந்த உண்மையில நாயை தவிர வேற எதுவும் இல்ல, எதுவும் மிச்சம் இல்ல, நீங்க தான் எனக்கு ஒரே துணை. அவனுக்கு அங்கிருந்து தான் ஒரு கதை தொடங்கியது. நதீமோ ஒருபோதும் கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுது. அவனுக்கு குளிர் தொடங்கியதும் நதீம் எழுந்து அந்த காட்டின் திசையை நோக்கி செல்றான். அது செல்லும் போது ஒரு பழைய பாயடைஞ்ச குடிசையை பாக்குறான். இப்ப அந்த குடிசை உள்ள போய் அவன் உட்கார்றான். கொஞ்சம் காய்ந்த பிறகுலாம் கொண்டு வந்து அங்க வந்து தீ கொளுத்துறான். தீ கொளுத்தி அவன் குளிர் காய்ஞ்சிட்டு இப்ப அந்த நாய் அது வந்து அமைதியா கூடவே வந்து உட்கார்ந்து இருக்கு. இப்ப நதீம் அந்த அழுக்கு தரையில படுத்துக்கிட்டு புருனோடும் இப்படி பேசுறான். நீ என்னோட இருக்கும்போது என்ன அழிக்க முடியாது, நீங்க 1000 பேரை விட உண்மையானவ, ஏன்னா எனக்கு விசுவாசமான ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு அந்த நாயை கட்டி பிடிச்சி தழுவுறான். அப்படி தூங்கிடுறான். இந்த இடத்துல நடுராத்திரியாவது. நடுராத்திரில அவனுடைய புர்னே நாய் எழுந்திருச்சு விசித்திரமா நடந்துக்குது. சுத்தி வருது. இப்ப தரையை நோண்ட ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச தூரம் நோண்டிட்டே இருக்கு. இப்ப திடீர்னு நதீம் ஏஞ்சி பாக்குறான். புர்னே என்ன பண்ணுது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. காரணம் இல்லாம தோண்டது அப்படின்னு அந்த இடத்த பாக்குறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு குழி தோன்றிருக்கிற மாதிரியே அது இருந்திருக்குது. சரி, ஏற்கனவே வாழ்ந்தவங்க இதுல ஏதோ குழி வச்சிருக்காங்க, அது என்னவா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அவனும் அங்க ஒரு பெரிய மம்முட்டி இருக்கு, மம்முட்டியை வச்சு அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான். இப்ப கொஞ்ச தூரம் தோன்றான். அவனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. என்னன்னா அங்க ஒரு மரப்பெட்டி இருந்திருக்கு. மரப்பெட்டியை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஆஹா, இந்த மரப்பெட்டியில ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் வந்து இருக்கா, உனக்கு உண்மையே புரியலையே அப்படின்னு மேல வந்து எடுக்கிறான். பலமான ஒரு பூட்டு இருக்கு. பெரிய இரும்பு போட்டு நல்லா டைட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பூட்டை பெரிய ஒரு கல் எடுத்து உடைக்கிறான். உடைச்சு துறக்கிறான். அவனுடைய முகத்துல அவ்வளவு பிரகாசம். ஏன்னா அந்த பெட்டி முழுவதுமே பழைய தங்க நகை நெக்லஸ் அப்படின்னு நிறைஞ்சிருக்கு. இத பார்த்து அவனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அட கடவுளே அப்படின்னு நினைக்கிறான். நதீமோட உதடு நடுங்குது. இரும்பு பட்டையால கட்டப்பட்ட ஒரு பெட்டி அவ்வளவு கரையோட பாசியும் சேரும் படிஞ்சிருக்கு. அடுத்த கணம் அவனுடைய கண்கள் ஒளிருது. அந்த பெட்டி தங்க நாணயங்களால நிரம்பி இருக்கு. விலை மதிப்பற்ற தங்க நாணயங்களும் கழுத்தணி விலையுயர்ந்த பழங்கால நகை அனைத்துமே நாய்களால் நிறைஞ்சிருக்கு. அவன் உதடு நடுங்குது. இது ஒரு கனவா அல்லது கடவுள் என்ன அழைக்கிறாரா? அவன் மண்டிட்டு அமர்றான். அவனுடைய கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சிருக்கு. அந்த இரவுல இருந்து விதி ஒரு திருப்பத்தை எடுக்குது. ஒன்றுமில்லாதவரா இருந்த நதீமே உலகமே அவனை வரவேற்க அளவுக்கு அமீர் மாறிட்டான். மறுநாள் காலையில சூரியன் முதல் கதிர் அவன் மேல படுது. நதீம் விழிக்கிறான். இரவு முழுவதும் அவனுடைய மனது அமைதியற்றதா காணப்படுது. அது கண்கள்ல தெரியுது. இப்ப அவன் அந்த பெட்டியில மீண்டும் அந்த புதையல கவனமா பாக்குறான். பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துவிட்டு ஒன்னொன்னா எடுக்கிறான். இந்த செல்வத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மறைச்சு வைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உலகத்தோட கண்களில் பட்டா வெறுப்பையும் கொள்ளையும் அடிச்சிருவாங்க. அந்த பெட்டியை எடுத்தான். அப்படியே மூடிட்டு மண்ணை போட்டு மூடிடுறான். அவனுடைய பாக்கெட்ல சில நாணயங்கள் மட்டும் எடுத்து வைக்கிறான். அவன் சந்தையை நோக்கி புறப்படுறான். கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு சந்தையில வந்து விற்கிறான். அந்த சிறிய கிராமத்துல சந்தை பரபரப்பா காணப்படுது. விற்பனையாளரின் சத்தம், மக்களோட சலசலப்பு கேட்டுட்டே இருக்கு. என்னென்ன தேவையோ அனைத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். இப்ப வீட்டுக்கு வந்து அவன் அமர்றான். அதுல இருந்து அவனுடைய வாழ்க்கை தலைகீழ மாறுது. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேரதிர்ஷ்டம் எனக்கு மட்டும் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் கனவுலயே மிதக்கிறான். இந்த இடத்துல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வந்து எடுத்து சந்தையில வித்துட்டு அவன் ஒரு சிறிய கடை வைக்கிறான். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கடை வாங்கின
பொருளை விட பாதி விலையிலே விற்கிறான். அதாவது எனக்கு பணம் முக்கியம் இல்ல, எனக்கு நல்ல கஸ்டமர் இருந்தா போதும் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். இதனால அங்குள்ள மக்கள் எல்லாருமே நதீமிடம் தான் பொருள் வாங்குறாங்க. இப்ப இவனால மட்டும் எப்படி இந்த அளவுக்கு இவ்வளவு விலை குறைவா பொருள் கொடுக்க முடியுது அப்படின்னு அந்த நகரம் முழுவதும் ஒரே பேச்சா இருக்கு. அதனால எல்லோருமே கூட்டம் கூட்டமா அவனோட வந்து பொருளை வாங்குறாங்க. இப்ப இந்த செய்தி அந்த நகரம் முழுவதும் பரவுது. படிப்படியா வளர்ந்துட்டு வரான். இப்ப எல்லா மக்களுமே இவனை பத்தி பேசுறாங்க. இப்ப அவனை பார்த்து சில பேர் பெருமைப்படுறாங்க, சில பேர் பொறாமப்படுறாங்க. அதே சில நேரத்துல இவனால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் இந்த செய்தி சாகிஸ்டா வெட்டுது. நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அவனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய தொழிலதிபரா மாறிட்டான் அப்படின்னு எல்லா பெண்கள் பேசிக்கிறாங்க. அவளோட கண்கள்ல வருத்தம் நெருப்பு தணலா எரியுது. அந்த பெண்களிடம் விறகு வெட்டி வித்த நதீமா அப்படின்னு அவ கேக்குறா. அதுக்கு ஆமா அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. மேல அவங்க சொல்றாங்க, இப்ப அவரு ஒரு நேர்மையான தொழிலதிபர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சாகிஸ்தாவோட இதயத்துல அமைதி இல்லாம தூக்கம் வரல. மிகப்பெரிய தப்பு அப்படின்றத அவ உணர்றா. மரணா பிடிது. யாரோ கதவு தட்டுறாங்க. எந்திரிச்சு பாக்குறான். அவனுடைய மனைவி சாகிஸ்டா. சாகிஸ்டாவை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு அவன் கேக்குறான். நதீம், நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிருங்க, நான் மிகவும் கொடூரமான விஷயத்த பண்றேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றா. ஆனா அவன் கண்கள்ல அந்த குத்தல் இன்னுமே இருந்தது. இதையும் மன்னித்தாலும் காயங்கள் அப்படியே இருக்குது. நீ யார் என்பதை காலம் சொல்லும். அதே போல அந்த புர்னே நாயும் அவளை சந்தேக பார்வையோடு வெறிச்சு பாக்குது. சாகிஸ்டா, இதுக்கு மேல என் முகத்துல முழிக்காத, இங்கிருந்து போயிடு அப்படின்னு அவன் சொல்றான். அவன் சிறிது நேரம் அங்கே நிக்கிறா. அப்படியே அழுதுட்டே போயிடுறா. அவன் எதுவுமே பேசாம கதை சாத்திடுறான். இப்ப அப்படியே தூங்கிடுறான். இப்ப மரம் பிடியுது. இப்ப மரம் பிடிஞ்சு யாரோ வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு வீட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்க அவ குட்டி பெருக்கிட்டு இருக்கா. அதாவது வழக்கம் போல அவன் வீட்டுல பண்ற மாதிரியே அவ பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து சாகிஸ்டா, இங்க என்ன பண்ற, என்ன சொன்ன, அதாவது நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னா இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் ஏன் செய்யற அப்படின்னு அவன் கேக்குறான். அவளுடைய கண்கள்ல உண்மை தெரியுது. இப்போ ஒரு மனிதனோட மதிப்பு செல்வத்தால தீர்மானிக்கப்படுறது இல்ல, அது இதயத்திலிருந்து வருது அப்படின்னும், அதனாலதான் நான் உன்னை இழந்தேன் அப்படின்னும், நீ எனக்கு அருகில் இருந்த போது உன்னுடைய அருமை எனக்கு தெரியல, ஆனா இப்ப எனக்கு தனிமையில எல்லாம் புரியுது அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவன் ஆழ்ந்த அமைதியில மூழ்கி இருக்கான். சாகிஸ்டாவோட வார்த்தை அவனுடைய காதுல விழுது. ஆனா அவன் இதயத்துல இடம் கொடுக்க முடியல. சில கணங்கள் யோசிச்ச பிறகு அவன் மெதுவா சொல்றான். ஒரு மனிதன் மதிப்பு அவன் நாணயங்கள்ல இல்ல, அவனுடைய காசுல இல்ல, அது அவருடைய குணத்துல இருக்கு. நீ என் மதிப்பை உணர்ந்திருந்தா அப்போது நான் விறகு சுமக்கும் போது இரவுல என்ன அன்பா அழைச்சிருப்ப, இருட்டுல வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் அப்படின்னும் அவன் சொல்றான். சாகிஸ்தாவோட கண்கள்ல கண்ணீரால் நிறைஞ்சிருக்கு. அவ நடுங்குறா. நான் கண்மூடித்தனமான விஷயத்த நான் செஞ்சுட்டேன் அப்படின்னும், உலகம் என்ன உண்மையை உணர்த்துச்சு அப்படின்னும், நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னும், எனக்கு இனிமே என்ன இருக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னும் அவ கேக்குறா. நதீமாவில நீண்ட நேரம் பார்த்துட்டே இருக்கான். அந்த தோற்றம் அதுல சோகம் இருக்கு, ஆனா அதுல உண்மை இல்ல. பிறகு அவன் மறுவார்த்தை கூட பேசாம குடிச்சுக்குள்ள செல்றான். மெதுவா கதை சாத்துறான். அவன் தனது பாயில உட்கார்ந்துட்டு கேட்கிறான், உண்மையிலே நீ மனம் திரும்பி வந்திருக்கியா, அல்லது என்னோட செல்வத்தின் மீது கண்ணு வச்சு இப்படி வந்தியா அப்படின்னும் அவன் கேட்கிறான். சாகிஸ்டா அவனை வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட இரவு அவனுக்கு நினைக்கு வருது. அவனுக்கு தங்குமிடம் யாரும் இல்லாத போது புர்னேவை தவிர அந்த நேரத்துல யாருமே உதவல. அந்த நேரத்துல புர்னே உள்ள வருது. அந்த நாய்க்குட்டி உள்ள வருது. நதீமோட மடியில படுத்துக்குது. வறுமையில நான் மாதிரி இருக்கும் போது யாரும் என்ன மதிக்கல, இப்போது பணத்துக்காக அவ வந்துட்டா. நதீம் புர்னேயோட தலையை வருடிட்டு இப்படி சொல்றான். நடந்த விஷயம் ஒவ்வொன்னா மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த வழி அது சாதாரணதில்ல அப்படின்னு அவன் பேசுறான். இப்ப சாகிஸ்தாவோட உதடு நடுங்குது. அவன் மெதுவா இப்படி சொல்றான். நீங்க விரும்புனா நான் இங்க ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நதீம் இல்லங்கிறான். சாகிஸ்டா, நான் உன்னை தினமும் பார்த்திருக்கேன், நான் உன்னுடைய உணர்வுகளை புண்படுத்த விரும்பல, நீங்க நல்லா இருப்பீங்க, போயிடு அப்படின்னும் அவன் சொல்றான். சாகிஸ்டா அழ ஆரம்பிக்கிறான். அவளுடைய விதி அவளை ஒவ்வொரு கணமும் எரிச்சுக்கிட்டே இருக்குது. நாட்கள் கிடக்குது. எப்போதும் இருக்க குடிசையில நதீமோ புர்னேமோ தொடர்ந்து வசிச்சு வராங்க. இப்ப அவனுடைய புகழ் அந்த ஊர் முழுதும் பரவுது. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பால எல்லா மக்களுக்குமே தனது பொருளை பாதி விலைக்கே கொண்டு கொடுக்குறான். அவனால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு அவன் பேசிக்கிறாங்க. அவன் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்ப நடக்குது. ஒரு நாள் சந்தையில ஒரு மனிதன் உள்ளே வராரு. மிகச்சிறந்த ஆடை, அது மட்டும் இல்லாம விலையுந்த காலனி அப்படின்னு நிமிர்ந்த நடையோட வாழ்த்துக்கள் அப்படின்னு நதீம் பார்த்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆளுநரோட நான் துணை ஆளுநரா இருக்கிறேன். நதீம் தலையசிக்கிறான். நலமா அப்படின்னு கேக்குறான். சிரிச்சுட்டு, உங்களை போல உண்மையானவர் தான் இந்த மாநிலத்துக்கு தேவை, மேலும் நீங்க ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு ஊர் மக்களே சொல்லுது. உங்களுக்கு நிலம், வீரர்கள், வேலைக்காரர்கள் அத்தனையும் கிடைக்கும், அத்தனை உரிமைகளும் வழங்கப்படும். அதனால நீங்க விரும்பினா எங்களுடைய மாளிகைக்கு வந்து நீங்க ஒரு தொகுதி ஆளலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நதீம் சொல்றான், அப்போது என் கையில ஒரு கோடாரி மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்படுது. ஆனா உறுதியான குரல்ல
சொல்றான். அரசாங்கத்தின் சுனை ஒருவர் சிறிதளவு கூட குணலாக மாறினா அவர் கொடூரமானவரா மாறாரு. நான் என் மீது முழு நம்பிக்கையோட இருக்கிறேன், அதனால்தான் நான் இந்த வாய்ப்பை மறுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க வந்தவரு ஆச்சரியப்படுறாரு. உலகம் ஓடுது, உலகத்துல மிகப்பெரிய அந்தஸ்து உங்களை தேடி வருது, அதே நீங்க உதச்சி தள்ளுறீங்களே அப்படின்னும் அவன் சொல்றான். அதுக்கு நதீமும் ஆம் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அதிகாரத்தை தேடி ஓடுற ஒருத்தர் பெரும்பாலும் தனது இதயத்தை விட்டு செல்றாரு. என் இதயம் வலிமையா இருக்கும் வரை நான் யாருக்கும் கட்டளையிட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றாரு. எனக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை கேட்டு அவருக்கே ஆச்சரியம். இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் எல்லோருமே இப்படி பேசிக்கிறாங்க. எப்படி தானா வந்த ஒரு அரசு வேலையை ஏன் மறுக்கிறான், அது மட்டும் இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய மனிதனா மாறினா அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நாட்கள் ஓடுது, பல பேரும் பல விதமா பேசிக்கிறாங்க. நதீமுக்கு பெரிய புதையல் வந்து கிடைச்சிருக்கு, அதனாலதான் இவன் இப்படி மாறினா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி அதே ஊர்ல இருக்கிற அஜித் என்ற ஒரு பெரிய கொள்ளைக்காரனுக்கு இந்த செய்தி போகுது. நதீம் எப்படி ஏழ்மையா இருந்தான், ஒரு ஏழ்மையான ஒரு விறகு வெட்டியா இருந்தான். தினந்தோறும் அவன் விறகு வெட்டு வந்துட்டு எப்படி அவன் இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறினான், எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு புதையல் அடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த புதையலை கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கணும், நம்ம கொள்ளையடிக்கணும், அந்த புதையல் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை நான் கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரவு நதீமோட வீட்டுக்கு போறான். இப்ப அங்க போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறான். நதீம் வீட்டுல வந்து படுத்திருக்கான். பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான மனிதன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா மாற முடியும்? அவன் கண்டிப்பா உழைச்சு முன்னேற்க முடியாது. அவனுக்கு ஏதாவது கண்டிப்பா புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அஜித் நினைக்கிறான். இப்ப அஜித் திரும்ப அவனுடைய பண்ணைக்கு வரான். அவங்க பெரிய பெரிய அடியாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த அடியாட்கள் எல்லாம் பார்த்து இது போல நம்ம எல்லாருமே போய் கண்டிப்பா புதையலை வந்து நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு நான் சொல்றான். இப்ப அஜித் அவனுடைய பண்ணைக்கு வரான். இப்ப அங்க ஒரு பெரிய அதிபரை சந்திக்கிறான், அவனுடைய நண்பரை சந்திக்கிறான். இது போல அவனிடம் நீ போயிட்டு நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய தொழில் நடத்தலாம் அப்படின்னு நீ பேசு அப்படின்னு அவன் சொல்றாரு. இப்ப அவனும் நேரா நதீம் வரான். இப்ப அவனிடம் இது போல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தொழில் தொடங்கலாம், நம்ம மிகப்பெரிய பணக்காரரா மாறலாம், இதுல நீ 1000 தங்க காசு நீ வச்சினா உனக்கு 100 தங்க காசு கிடைக்கும் அப்படின்னு பல தொழிலை அவன் சொல்லிட்டே வரான். ஆனாலும் நதீம் அவனிடம் வந்து மறுத்துறான். என்ன நீ பேசுற, இப்படியான ஒரு தொழில் எனக்கு வேண்டாம், நான் சொந்தமா உழைச்சி நான் முன்னேறதே எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவனும் ஏமாற்றத்தோடு அவனை பார்த்துருக்கிறான். அவனுடைய நாய் அவன் முன்னாடி வந்து நிக்குது. இப்ப அதை பார்த்து பயந்து போய் அவன் நண்பனும் அவனிடம் போய் அஜித்தின சொல்றான். இந்த இடத்துல தான் அவன் ஆட்கள் அனுப்புறான். அவன் ஆட்கள் அங்க போயிட்டு ஆள் இல்லாத நேரத்துல அவனுடைய எல்லா பகுதியிலுமே தேடுறாங்க. ஆனாலும் புதையல் எங்கேயுமே இல்ல. இப்ப அங்க ஒரு குழி இருக்கு, அந்த குழியிலும் தோண்டி பாக்குறாங்க. அந்த குழியில புதையல் இல்ல. இவங்களுக்கு ஆச்சரியம், என்ன நடந்தது, இவனுக்கு உண்மையிலே புதையல் கிடைச்சிருந்தா அந்த புதையல் எங்க அப்படின்னு எல்லோருமே யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நதீம் அந்த வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து இப்ப அவனுடைய நாயம் துரத்த ஆரம்பிக்குது. இப்ப அவனோட துரத்து கடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அஜித் ரொம்ப கடிச்சிருது. இந்த இடத்துல தான் ஊர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க. பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து எல்லாருமே வராங்க. இப்ப நதீமிடம் அந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க, உனக்கு புதையல் அடிச்சிருக்கா அப்படின்னு தலைவர் கேக்குறாரு. இப்ப அவன் நதீம் சொல்றான், என்னோட உழைப்பிலிருந்து இது சம்பாரிச்சது, நான் ரொம்ப நாளா கடுமையா உழைச்சு சம்பாரிச்சது தான் இது எல்லாமே அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஊர் தலைவரும் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இவன் நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுடைய உழைப்பால இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான் அப்படின்னு அவர் ஆதரவு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அஜித்தை இந்த ஊரை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு, ஊர்லயே இதுக்கு மேல இருக்கக்கூடாது, இதுக்கு மேல அவனை பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதனால இந்த ஊரை விட்டு அஜித்தை விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதுவே நதீமுக்கு மிகப்பெரிய வெற்றி. இப்ப அந்த தலைவரெல்லாம் சொன்னதும் அவனுடைய மதிப்பு பல மடங்கு உயருது. இப்ப அவன் நடந்து போகும்போது ஊர் மக்கள் எல்லோருமே அவனை பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க. 4 பேருக்கு அவன் தொழில் ஐடியா சொல்றான், பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறான். அவன் சொல்றத அந்த ஊர் மக்கள் எல்லோருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது அவனுக்கு மிகவும் பெருமையா இருக்கு. இப்ப அவனுடைய குடிசைக்கு வரான். குடிசையில வந்து அவன் ஒரு பெரிய ஒரு மரத்துக்கடியில போறான். அந்த மரத்துல போயிட்டு அடியில வெட்டுறான். நிறைய தங்க காசுகள்லாம் கொட்டுடுது. அவனுடைய தங்க காசுகள் எல்லாமே அங்கிருந்து எடுத்து ஒரு பெரிய ஒரு மரத்தை வந்து குடைஞ்சி அந்த மரத்துக்கு நடுவுல அந்த தங்க புதையெல்லாம் கொட்டி வச்சிருக்கான். அவன் தேவைப்படும் போதெல்லாம் அதுல வெட்டி அந்த தங்கத்தை வந்து எடுத்துட்டு அதை வந்து அடைச்சிடுறான். இப்ப வந்து மிகப்பெரிய அளவுல இந்த தங்கத்தெல்லாம் நம்ம வச்சிருந்து என்ன பண்றது, இது எல்லாமே ஏதாவது மக்களுக்கு ஒரு விதத்துல பயன்படுத்துவோமே அப்படின்னு அந்த தங்க காசுகளை பாதி எடுக்கிறான். பாதி எடுத்து அந்த சந்தை பகுதியில மிகப்பெரிய ஒரு சந்தையவே அவன் உருவாக்குறான். உருவாக்கி எல்லோருக்குமே வேலை வந்து கொடுக்குறான். அதாவது 500 கடையை வச்சு எல்லாருமே வந்து உட்கார வச்சு வியாபாரம் பண்றான். அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறுறான். இப்ப அந்த நகரம் மட்டும் இல்லாம அந்த நாடு முழுவதும் இவனுடைய பேர் வந்து பரவுது. இதை கேட்டு அவனுடைய மனைவி சாகிஸ்டா இப்ப மிகவும் வருத்தம் அடைஞ்சு இப்ப திரும்பவும் நதீமிடம் வரா. இப்ப உண்மையிலேயே நான் மன்னிச்சிருங்க, தனிமை என்ன மிகவும் வாட்டுது, இப்ப எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் செஞ்ச தவறெல்லாம் நான் வந்து உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சு இந்த ஒரு முறை வந்து ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நதீம் யோசிக்கிறான். இப்ப சரி அப்படின்னு அவ கூட கைக்கு உட்கார
நடத்துறான். கைகோத்துட்டு பழைய வாழ்க்கைக்கு அவன் திரும்புறான். அதாவது எவ்வளவுதான் வந்தாலும் அவன் வந்து காட்டிக்கொள்ளாமலேயே அந்த புதையலை வச்சு அவன் வந்து வாழ்க்கை நடத்துறான். அந்த புதையலை வச்சு தான் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்காம ஊர் மக்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய வேலை வாய்ப்பையும் உருவாக்குறான். மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறுறான். ஆனாலும் அவன் மனதுல ஒவ்வொரு நாளும் திக் திக்குன்னு இருக்கும். இந்த புதையலை யாராவது கண்டுபிடிச்சிட்டு என்னத்துக்காக வருது அப்படின்னு அந்த புதையலை சீக்கிரமே வித்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதே போலயே அழிக்க முடியாத அளவுக்கு 1000 ஏக்கர் நிலமும் 500 ஏக்கர் பண்ணை தோட்டங்களும் அவன் வாங்கி வைக்கிறான். இதுல நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்குறான். இப்படி மக்களுக்கு பயனுள்ள விஷயத்த நிறைய அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். இதனாலேயே அவனது புகழ் வந்து உயருது. இருந்தாலும் உங்களுக்கு புதையல் கிடைச்சா நீங்க எப்படிலாம் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.